Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 12th Botany, அதாவது PU Science Botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் 6.5 டேஸ்க்கு. ஸோ இங்கே நம்ம வந்து ரெண்டு வகையான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமிங் வைஸாக என்ன 2 மார்க்ஸ் படிக்கணும், என்ன 3 மார்க்ஸ் படிக்கணும் அண்ட் 5 மார்க்ஸு டயக்ராம் கொஷின்ஸ் வந்து எப்பப்போ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ பாட்னிக்கு படிக்கிறதுக்கு நிறைய நாள் டைமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபுல் மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் தயக்கமே இல்லாமல் படிங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த பிளான் ஓகே இல்லை அப்படின்னா அடுத்து அதர்வைஸ் இன்னொரு பிளான் கொடுத்துருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 2 லெசன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அந்த 2 லெசனையாவது கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சரிங்களா? இப்போ 11ஆந்தேதி 9th லெசன் மட்டும் கொடுத்துருக்கு. 12 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனோ செகண்ட் லெசனோ. அதுக்கடுத்து இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் பாடம்னு மாற்றிங்க, அவ்வளோதான். சரிங்களா? லெசன் இருக்குது அப்போ வந்து தமிழ் மீடியத்துக்கு இல்லையா அப்படின்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய பிடிஎஃப்பில் தமிழ் இருக்குது, இங்கே பாடம்னு இருந்துச்சுன்னா நீங்கள் லெசன்னு மாற்றிங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா தமிழ் மீடியத்தில் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதே மாதிரி இதிலே புக் பேக் கொஷினில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கோ அதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14வது லெசனில் 14ஆந்தேதி வந்து 4th லெசனோ 8th லெசனோ, அதே போல் 15ஆந்தேதி 6th லெசனோ 7th லெசனோ, அதுக்கடுத்து 16ஆந்தேதி 10th லெசன் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஈஸியான லெசனு, ஒரு டஃப்பான லெசன். சரிங்களா? டஃப்பானா கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பேஜஸ். இப்போ 2வது லெசன் கம்மியாக இருக்கும், 3rd லெசன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 4th லெசன் அதிகமாக இருக்கும், ஸோ 8th லெசன் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் அதே போல் தான். 3rd லெசன் அதிகமாக இருக்கும், 5th லெசன் கம்மியாக இருக்கும், 9th லெசன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்படி படித்தாலுமே ஃபுல் ரிவிஷன் 1 டே ஃபுல்லாக படிக்கலாம். அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும், 1 மார்க்ஸ் வந்து எப்போ படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இதை ஆல்ட்ரு பண்ணிங்க. அதேமாதிரி ஸ்டடி டைம் இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பாட்னிக்குமே நம்ம சொல்லியிருந்தோம், பாட்னி எக்ஸாம்ஸ் வந்து எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அண்டு பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ எல்லா கொஷினும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ சுவாலஜி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் வேறு எதனாச்சும் ஸ்டடி பிளான் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பாடத்துலையும் 8லேருந்து 10 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை லெசன் படிக்கிறீங்களோ அத்தனை லெசனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வரும் பாட்னியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10 லெசன் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசன்லேருந்து 11 மார்க்ஸ் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு 110 மார்க்ஸ் அளவு கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் பார்த்துங்க, நீங்கள் எத்தனை லெசன் படிக்கிறீங்களோ அத்தனை லெசன் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.